கொடுக்கும். ஆகவே விதைக்கும் யாவற்றையும் நல்லதாகவே விதைத்திடுவோம். இப்போ கதைக்குள்ள போகலாமா? காட்சி 1. நகுலன் துறவி அரசி. மந்தானிபுரம் என்ற ஊரில் உள்ள கோவிலில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். நான் உங்களிடம் சீடனாக பணிபுரிய வந்திருக்கிறேன். சரி, உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். காலங்கள் உருண்டோடின. உனக்கு துறவரம் சரி வராது என்று நினைக்கிறேன். உன்னை நான் வேறு வேலையில் சேர்த்து விடுகிறேன். அந்நாட்டின் அரசி அந்த கோவிலுக்கு எப்பவும் வருவார். கடவுளை வணங்கிவிட்டு துறவியிடம் ஆசி பெற்று செல்வார். அரசியாரே, இவர் எனது சீடன். இவருக்கு அரண்மனை ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்கள். கண்டிப்பாக ஐயா, நான் அரசரிடம் அழைத்து செல்கிறேன். காட்சி 2. அரசர், அமைச்சர், அரசி, சீடன். அரசர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அமைச்சரே, வரவு செலவு கணக்குகளை கொண்டு வாருங்கள். அதை நான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நான் எடுத்து வருகிறேன். அரசரே, இவன் மனோகர் கல்வியன் சீரராவார். இவருக்கு அரண்மனையில் ஏதாவது வேண்டால் கொடுங்கள். சரி அரசியாரே, நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் போய் ஓய்வெடுங்கள். நன்றி அரசே. உங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அரசே. எனக்கு உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. இங்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து சாப்பிடுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு அறை ஒதுக்குகிறேன். அதில் நீங்கள் தங்கலாம். எனது பணியாளர்கள் உமக்கு எல்லா உதவிகளும் செய்வார்கள். ஆகட்டும் அரசே. எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடுவது கடினமாக இருக்கும். காட்சி 3. இளவரசர், அமைச்சர், சீடன், காவலன். நாட்கள் உருண்டோடின. அரசரும் இறந்து போனார். மகன் ஆட்சிக்கு வருகிறான். இளவரசருக்கு சீடனை ஏனோ பிடிக்கவில்லை. அதுவும் சீடனுக்கு உறுத்தலாக இருக்கிறது. அமைச்சரவை கூடியது.